நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ. அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட. அன்பேவா அன்பேவா ஜூலி அண்ட் சாய் எப்படி ஆடினீங்க சாய்? ஓகே. ஏன் கடைசியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்லாம் ஆன மாதிரி இருந்தது? ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன். ஓகே ஃபைன். நீங்கள் எப்படி ஆடினீங்க? நல்லா. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ராதா மேம் கிட்ட கேட்கலாம், எப்படி இருந்தது இவங்களுடைய டான்ஸ்? தாண்டியாவில் என்ன சொல்லுவேன், இதை வந்து நான் பாம்பேயில் இருக்கிறதுனால எப்போவுமே வருஷம் ரொம்ப விரும்பி போகிற ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய பேர் தெரியாத ஆளுங்க கிட்ட நம்ம போகிறவங்க, இண்டிவிஜுவலாக போகிறவங்க கோஆர்டினேஷன் கொடுத்து ஆட வேண்டிய ஒரு டான்ஸ் இது. இதே வந்து நீங்கள் உங்களுக்கு டான்ஸர்ஸை கொடுத்து மாஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை விட பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும், நிறைய டவுட்ஸு. பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸுக்கு சுத்தமாக கோஆர்டினேஷன் இல்லை. அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்ட ரெண்டு பசங்க, அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க சைடில். எனக்கு வேறு உங்களை பார்க்காம அவரை பார்க்க வேண்டியதாக போச்சு. முதல்ல சாய், உங்கள் ஸ்டெப்பை நீங்கள் கிரிப்பாக போடலை. கிரிப்பாக போட்டால் தான் அந்த இது வரும், புரியுதா? அப்புறம் வந்து நடுவில் ஒன்று இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அது வந்து உங்கள் ஃபேஸில் தெரிஞ்சுது.
அதனால் கடைசியில் வந்து அந்த கேமரா முன்னாடி உங்களுக்கு அந்த இது ஆனதுனால என்னமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டதுனால தான் கடைசிக்குள்ளே போய் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு மியூசிக் முடிச்சுட்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணீங்க. உங்களோட அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் காமெடியாக இருந்தால் கூட ரசிச்சேன். பிகாஸ் முடிஞ்சதேன்னு சொல்லி விடாமல் நீங்கள் போய் நின்னீங்க அந்த ஃபினிஷிங்காக. ஜூலி, நீங்கள் ரொம்ப டல்லாக ஆடினீங்க. நீங்கள் சீக்கிரமாக என்ன ஆமாம் ஏன் ஆடினீங்க டல்லா? அப்படி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கடைசியில் நீங்கள் டயர்டானால் பரவாயில்ல. நீங்கள் சாங்கு ஹாஃப்லேயே டயர்ட் ஆகிட்டீங்க, புரியுதா? கன்ஃபியூஷனாக இருந்தீங்க ரொம்ப. அதே மாதிரி இந்த டான்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அந்த தாண்டியானா உங்களுக்கு தெரியும்ல, துர்காதேவி வந்து அந்த மகிஷாசுரனை கொன்னதுக்கப்புறம் நம்ம ஊரே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டே இருந்தாலே உங்களுக்கு அந்த உடம்புல அந்த அந்த ஒரு ஃபீலு கிடைக்கும். அந்த பக்தியோடு ஆடுற ஒரு சாங்கு. பட் பிடிக்கல எனக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ மேம். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஷாசக்தி அண்ட் ஜூலி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்துட்டு இல்லை டான்சர்ஸ்லாம் வரும்போது ஐ தாட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வண்டர்ஃபுல். பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஐ காட் வெரி டிசப்பாயிண்டட். டான்சர்ஸ் கிட்ட முதல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஷாசக்தி, நீங்கள் அந்த முட்டியில் சுற்றுறது பண்ணுறீங்கல்ல, அது டிட் யூ ப்ராக்டிஸ் ஆர் இங்கே வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். பட் இட் வாஸ் ஒன் திங். எனக்கு வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து காமெடியெல்லாம் பார்க்கக்கூடாது யாரும். அவருக்கு வராத விஷயத்தை திணிச்சு அதை பண்ணிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க இமேஜே போயிடும். ஸோ சம்டைம்ஸ் வாட் ஐ டெல் த ஆர்டிஸ்ட், வரலன்னா விட்டுருங்க, சிம்பிளாக மூவ்மெண்ட் பண்ணுங்கள், அதுவே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நெவர் அட்டெம்ப்ட் சம்திங் விச் வி கான்ட் டூ. அது கொஞ்சம் மிஸ் ஆகணும்னு தெரிஞ்சால் கூட அது அப்படி ஆயிடுச்சுன்னா டப்புன்னு நினச்சி வேறு ஏதாவது கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் எதாவது அட்டம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அட்டம் பண்ணுங்கள். ஜூலி, யூ ஆல்சோ ஸ்டார்டட் வெல், பட் எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஐ நோ யூ வில் கெட் டிசப்பாயிண்ட் இன் பிட்வீன். பட் அதை மீறி நம்ம பண்ணால் தான் வந்து ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். இது ஜஸ்ட் 3-4 மினிட்ஸ் தானே இது, அதுக்குள்ளே டிசப்பாயிண்ட் வரக்கூடாது. அது சின்னதாக அதை மிஸ் பண்ணால் கூட உடனே இமீடியட்டாக மாற்றிட்டு நம்ம வி கேன் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதை மாத்திரம் பார்த்துக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே.